Hi viewers, welcome to Accounts Plus. To know the latest video, subscribe our channel and press bell button. Today's topic, how to write cash book. ரொக்க புத்தகத்தை நம்ம எப்படி எழுதுறது, எப்படி வந்து நம்மளோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கேஷ் ஹேண்ட்லிங் வந்து எப்படி நம்ம வந்து எழுதுறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கேஷ் புக்? Cash book is the book in which only cash transactions are recorded in the chronological order, that is called as a sequence order, date wise. அதாவது நம்ம வியாபாரத்தில் பிஸ்னஸில் டெய்லி நம்ம என்னென்ன பணம் ரிசீவ் பண்ணுறோம், கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம கேஷாக பே பண்ணியிருப்போம், அதே மாதிரி கேஷாக பணம் வந்திருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டேட் வைஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணி, ஸோ கேஷ் பேலன்ஸ் என்ன இருக்குது அட் ப்ரெசென்ட், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் ரிலவெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கேஷ் ரெசிப்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ கேஷ் இருக்குங்கிறது தான் இந்த கேஷ் புக்கில் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இது எப்படி எழுதணும், இதோட சிம்பிள் டிப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் தி டெபிட் சைட் ஆஃப் தி கேஷ் புக். கேஷ் புக்கு ஹேவிங் டூ சைட், டெபிட் சைட், கிரெடிட் சைட்ஸ்னு சொல்லி நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம், பிரிச்சிருவோம். அதில் வந்து டெபிட் சைடில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பணம் வருதோ அதெல்லாம் வந்து டெபிட் சைடில் தான் எழுதுவோம். அதே மாதிரி பணம் வெளியே போகிறது எல்லாமே அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் தி கிரெடிட் சைட் ஆஃப் தி கேஷ் புக். ஸோ நம்ம டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே ரிலவெண்ட் டு கேஷ், பணமாக கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து கிரெடிட் சைடில் அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ இப்போது கேஷ் புக்கை வந்து நம்ம எப்படி என்டர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்டர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் கேஷ் புக் ஆஃப் ஏபிஎன் ட்ரேடர்ஸ். ஏபிஎன் ட்ரேடர்ஸுங்கிற அந்த கன்சர்னோட நான் அந்த கேஷ் புக் ஆக்டிவிட்டீஸை வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். ஃபார் தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2020. ஆகஸ்ட் 2020 அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக சீக்வன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் எ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், டேட் வைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கேஷ் புக்கில் வந்து என்டர் பண்ணி இவங்களோட கேஷ் பேலன்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி எழுதுறது, ஒரு கேஷ் புக்கை நம்ம எப்படி எழுதணும். ஸோ கேஷ் புக்கோட ஃபார்மேட், ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு, ரெசிப்ட்டு, then RN means receipt number, LF ledger folio, then amount. ஸோ இந்த டெபிட் சைடில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கேஷ் ரெசிப்ட்ஸ், அதாவது வந்து நம்மளுக்கு என்னென்ன பணம் வருதுங்கிறது எல்லாமே டெபிட் சைடில் தான் எழுதணும். ஸோ ஜென்ரலி இதோட டைட்டில் வந்து பர்டிகுலர்ஸ் ஆர் ரெசிப்ட்ஸ், ஓகேங்களா. பர்டிகுலர்ஸ்னு இருக்கும், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ரெசிப்ட்ஸ். அதே மாதிரி தட் இஸ் ரைட் சைடு, தட் இஸ் லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு டெபிட் ஏரியா, தென் ரைட் சைடு வந்து உங்களுக்கு கிரெடிட் ஏரியா. கிரெடிட் ஏரியாவில் வந்து டேட்டு சேம், இங்கே இருக்கக்கூடிய சேம் காலம்ஸ் தான் வந்து கிரெடிட் சைடில் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் நோட்டில், தட் இஸ் கேஷ் புக்கில். டேட்டு, பேமெண்ட்ஸு, தென் வவுச்சர் நம்பர், விஎன்கிறது வவுச்சர் நம்பர், லெஜர் ஃபோலியோ, தென் அமௌண்ட், தென் கிரெடிட் காலம். ஸோ பேமெண்ட்ஸ் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பர்டிகுலர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கேஷ் புக்கோட ஃபார்மேட்டு. ஸோ எந்த மந்தில் நம்ம எழுத போகிறோம் அந்த கேஷ் டைட்டில் வந்து கொடுக்கணும். கேஷ் புக் ஃபார் மிஸ் ஏபிஎன் ட்ரேடர்ஸோட ஃபார் தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2020. ஸோ கேஷ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம எப்படி என்டர் பண்ணுறது. ஸோ ஆஸ் பர் திஸ் இதான் புக்கோட ஃபார்மேட்டு, இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ட்ரி பண்ணோம். ஸோ டேட்டுங்கிற காலத்தில் யூ கேன் டைப் ஆகஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். அதில் கமன்ஸ்டு ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்டில் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 27,000. ஸோ பிஸ்னஸ் கமன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிஸ்னஸில் வந்து 27,000 rupees கேஷ் வந்து போட்டிருக்காரு. ஸோ அப்போது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் தி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏபிஎன் ட்ரேடர்ஸோடது. ஸோ அப்போ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரிசிப்ட் ஃபார் தி கம்பெனி. இது வந்து பணம் உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெசிப்ட்ஸ் எல்லாமே இந்த டெபிட் பார்ட்டில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 2 டிரான்சாக்ஷன் டேட் வந்து ஆக்சுவலி வந்து 1st August. ஸோ 1st August இந்த இடத்துல 2 ஏபிஎன் கேபிட்டல். தென் அவங்களோட ரெசிப்ட் நம்பர், அதோட ரெசிப்ட் நம்பர் வந்து 1. ஸோ டைப் ஹியர் ரெசிப்ட் நம்பர் 1. தென் அமௌண்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 27,000. ஸோ 27,000 வந்து நீங்கள் கேஷ் புக்கோட டெபிட் சைடில் எழுதுங்க. தென் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். 5th டேட் ஆஃப் 5 purchase goods for cash 8,000.
ஸோ ஒரு கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டோம். தட் இஸ் கால்ட் ஆஸ் எ வவுச்சரில் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கேஷ் பேமெண்ட் பண்ணதை வந்து நீங்கள் கேஷ் புக்கில் பேமெண்ட்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடில் தான் வரும். ஸோ அப்போது அகெயின் ஹேவ் டு புட் தி மந்த் ஆகஸ்ட், தென் டேட் ஆஃப் பேமெண்ட் 5th ஆகஸ்ட் 5 டைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல நீங்கள் வந்து பை ஃபார்மட் வந்து பை பர்ச்சேஸ் அமௌண்ட் இஸ் 8,000 டைப் பண்ணிக்கோங்க கிரெடிட் கார்டில். ஸோ நம்ம பணம் வெளியே போகிறது எல்லாமே தட் இஸ் அவுட்ஃப்ளோ எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். இன்ஃப்ளோ பணம் உள்ளே வந்தது எல்லாமே டெபிட் சைடில் வரும் கேஷ் புக்கில். தென் தேர் இஸ் அ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். 10th ஆகஸ்ட்டு குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் 20,000 ஒரு கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அ ரிசிப்ட், பணம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போது இன்ஃப்ளோ ஆஃப் மணி. ஸோ நவ் வி கோ டு தி கேஷ் புக் 10th ஆகஸ்ட் டேட் டைப் பண்ணிக்கோங்க 2, தட் இஸ் சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் ரெசிப்ட் நம்பர் இஸ் 2, receipt number 2, then amount is 20,000, that is one of the receipt, that is inflow of money. Then next August 13 paid into bank, that is cash deposit பண்ணிருக்காங்க ஒரு 5,000 rupees, 5,000க்கு cash deposit பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ என்ன இருக்கு, cash goes out, பணம் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போது தட் இஸ் பேமெண்ட் சைடில் போய் ரெக்கார்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் டெபாசிட் என்ன 13th, நம்மகிட்ட இருந்து பணம் வெளியே போகுது இல்லையா. 13th ஆகஸ்ட்டில் பை எங்கே போச்சு பணம், பேங்க்குக்கு போயிருக்கு. ஸோ டைப் ஹியர் பேங்க். ஸோ எந்த பேங்க் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க டெபாசிட் பண்ணிங்களோ அந்த பேங்க்கை டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தோன்னா கேன் டைப் ஹியர் இந்தியன் பேங்க். Then amount is deposited amount is 5,000. So cash deposit பண்ணால் உங்களுக்கு என்ன journal entry வரும், by bank account debtor to cash account credit. ஸோ அப்போது பேங்க் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு, பேங்க் லெஜர் இல்லை இங்கே கேஷ் லெஜர். அப்போது கேஷ் லெஜரோட கிரெடிட் சைடு பை பேங்க், தட் இஸ் இந்தியன் பேங்க்னு போட்டுக்கிறீங்க நீங்கள் அமௌண்ட். ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரி அப்ளை பண்ணுறது தான் அது. ஜேர்னல் என்ட்ரி பேஸ் பண்ணி லெஜர் போஸ்டிங் பண்ணுற மாதிரி கேஷ் லெஜரை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். தென் next activity 14th goods sold to Sangeeta for cash sales. again சங்கீதாவுக்கு வந்து நம்ம cash sales பண்ணியிருக்கோம் 9,000. ஓகே, ஸோ அப்போ வந்து again it will be a receipt. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆக்சுவலி வந்து அந்த 2 பேமெண்ட், ஒன்று பர்ச்சேஸு another one பேங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதோட வவுச்சர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் ஃபார் கூட்ஸுக்கு வந்து வவுச்சர் நம்பர் 1, தென் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்கு நீங்கள் வவுச்சர் நம்பர் இஸ் 3, ஓகே. தென் நெக்ஸ்ட் கூட் சோல்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி கேஷ் சேல்ஸு ரெசிப்ட்டு. தென் கோ டு தி 14th டேட்டு டு அகெயின் சேல்ஸ். யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னா சங்கீதா, ப்ராக்கெட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ ரெசிப்ட் நம்பர் இஸ் 3. Then amount is 9,000. So type here debit column 9,000. So 9,000க்கு ஒரு cash sales பண்ணியிருக்கோம். Then there is the next activity 17th அன்றைக்கி பாருங்கள், ஆகஸ்ட் 17th இந்த கன்சர்ன் கேஷ் அட்வான்ஸ் டு பிரித்திக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க 5,000 rupees. ஸோ அப்போ வந்து கேஷ் கோஸ் அவுட்ஃப்ளோ. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி கோஸ் டு கிரெடிட் சைட் ஆஃப் தி கேஷ் புக். ஸோ நவ் கோ டு தி டேட் ஆஃப் 17th ஆகஸ்ட் பை அட்வான்ஸ் டு பிரீத்தி. நேம் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வவுச்சர் நம்பர். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன வவுச்சர் எழுதியிருக்கிறோன்னா வவுச்சர் நம்பர் 4ல் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ வவுச்சர் நம்பர் 4 டைப் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தட் இஸ் அட்வான்ஸ் அமௌண்ட் இஸ் 5,000 rupees. ஸோ ஹியர் ஹேவ் டு புட் 5,000 இன் கிரெடிட் சைட். அவுட்ஃப்ளோ, பணம் வெளியே போயிடுச்சு நமக்கு.
தென் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள். பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி 21st அன்றைக்கி ஒரு கேஷ் ஸ்டேஷ்னரி வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம் 500 rupees. ஸோ இட் வில் பி கேஷ் அவுட்ஃப்ளோ 21st பை ஸ்டேஷ்னரி டைப் பண்ணிக்கோங்க. தென் voucher number is 5, that is 500 rupees. Okay, we have to pay 500 cash pay பண்ணியிருக்கோம் 21st August. Then next பாருங்க 25th paid முருகன் by cash. முருகனுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் cash 14,000 rupees பே பண்ணியிருக்கோம் 25th அன்றைக்கி. now நம்ம 25th date 25th டைப் பண்ணிக்கோங்க. இங்கே 2 ஆக்சுவலி வந்து சரி கிரெடிட் சைடு தான் again. so now we go to the 25th by முருகனுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ voucher number is 6, there is a 14,000 rupees. voucher number is 6, there is a 14,000. okay, 14,000 நம்ம பே பண்ணியிருக்கோம். that is outflow of money, cash வெளியே போயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 26th அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்ம பே பண்ணியிருக்கோம் 700 rupees. voucher number 7, again it will be goes to credit side of the cash book. 26th by advertisement எதுக்காக பே பண்ணும் advertisement. so advertisement voucher number 7, advertisement voucher number 7. then amount is 700 rupees. so type here 700. okay, credit side la. then rent 29th அன்னைக்கு rent pay பண்ணியிருக்கோம் 4,500 rupees. so again it will be goes to credit side of the cash book 29 by rent. so cash book கம்ப்ளீட்டாக வந்து cash relevant activities மட்டும் தான் நம்ம இதில் என்டர் பண்ணுவோம். what are the amount we had to paid cash, what are the amount we had to received by cash. so pay பண்ணுறது எல்லாமே credit side, receive பண்ணுறது எல்லாமே debit sideல நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ 29th ஆகஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்ட் பே பண்ணியிருக்கோம் 4,500 rupees. that is the receipt number is payment voucher number is 8, there is amount is 4,500. so 4,500 டைப் பண்ணிக்கோங்க credit sideல amount காலத்தில். then 30th August draw from bank for office use 4,000 rupees. பேங்க்லேருந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம பணம் எடுத்திருக்கோம். that is called as a withdrawal. so cash withdrawal. so by cash account to bank account credit. so அப்போது பேங்க்கில் கேஷ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. so it will be receipt இல்லையா. ஸோ அப்போ வந்து again it will be goes to inflow 30th April to எங்கேருந்து வந்திருக்கு பேங்க்லேருந்து பணம் வந்திருக்கு. ஸோ டு பேங்க், தட் இஸ் என்ன பேங்க் இந்தியன் பேங்க். சப்போஸ் you have to operate the account in Indian bank na Indian bank. receipt number of what, receipt number is 4. so type here receipt number 4. there is amount is 4,000 rupees. 4,000 type பண்ணிக்கோங்க. then next transaction 31st August, there is a last entry. interest அந்த மந்தோட எண்டில் வந்து interest received by cash. again it will be a receipt. interest received by cash. so now we go to the 31st நம்மளுக்கு interest receive பண்ணியிருக்கோம். interest received to interest வட்டி வந்திருக்கு. யார்கிட்டேருந்து வந்துச்சுங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். interest received 8,000 rupees. so type here 8,000. interest received 8,000. then இதோட receipt number 5. receipt number 5. okay, interest received by cash.
ஸோ டிரான்சாக்ஷன் ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அந்த மந்தோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த டிரான்சாக்ஷனை வந்து பேலன்சிங் பண்ணோம், இல்லை இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் இந்த மந்த்தை. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ பேலன்சிங். இப்போ தான் உங்களுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது கேஷ்லங்கிறது நம்மளுக்கு தெரியும், கேஷ் பேலன்ஸ் என்ன இருக்குங்கிறது. ஸோ எப்படி பேலன்சிங் பண்ணுறதுனா, ஸோ பாருங்கள், ஸோ ஈவனாக 2 லைன் போட்டுக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், there is a 2 லைன். இந்த அமௌண்ட் எல்லாமே நீங்கள் டோட்டல் பண்ணோம். ஸோ நம்ம எந்த சைடு விச் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிறது செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெபிட் சைடில் திஸ் ஏரியா இஸ் கால்ட் அஸ் a டெபிட் ஏரியா. ஸோ இங்கே அமௌண்ட் எல்லாம் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு 68,000 இருக்குது. ஸோ அப்போ கேஷ் பணம் உள்ளே வந்தது 68,000 இன்ஃப்ளோ ஆஃப் மணி. சேம் டைம் வந்து கிரெடிட் சைடு தட் இஸ் பேமெண்ட் ஏரியா. ஸோ அவுட்ஃப்ளோ ஏரியா நீங்கள் சம் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து 37,700 தான் இருக்குது. ஸோ அப்போ கம்பேரிங் டு டெபிட் சைடில் தான் ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹையஸ்ட் வேல்யூவை நீங்கள் டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் சம் பண்ணி 68,000 வருது. இதுதான் வந்து நம்மளோட கேஷோட வேல்யூ. ஸோ இந்த 68,000 வந்து நீங்கள் ரைட் சைடில் அப்படியே பாஸ் பண்ணுங்கள். எங்கே லோயஸ்ட் டோட்டல் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ 68,000 நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுறீங்க. தென் இப்போ இந்த அமௌண்ட் எல்லாமே நீங்கள் சம் பண்ணி இந்த 68,000ஓட மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போது 37,700, 68,000 minus 37,700, that is our expenses. மைனஸ் பண்ணிங்கன்னா there is a balancing figure is 30,300. ஸோ இந்த 30,300 தான் வந்து நம்மளோட க்ளோசிங் கேஷ். எப்போ 31st August, that is 31st August வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது பை பேலன்ஸ் CF, that is balancing figure, balance CF. Then இது வந்து actually 30,300 is a closing balance. That is 1st September 2020 க்கு it's a opening balance to balance BD வந்து brought down, that is 30,300. ஸோ இதுதான் நம்மகிட்ட க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இருக்குது இந்த மந்தோட எண்ட். ஓகே, 1st September அன்றைக்கி டு பேலன்ஸ் brought down. ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட், அதாவது வந்து நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் அன்றைக்கி இட்ஸ் அ ஓப்பனிங். ஓகே, 31st அன்றைக்கி க்ளோசிங், 1st September இட்ஸ் அ ஓப்பனிங் பேலன்ஸ் 30,300. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்த பணம் வந்து இன்ஃப்ளோ வந்து டெபிட் சைடில் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம 68,000 நம்மளுக்கு பணம் வந்திருக்கு, கேஷ் ரிசிப்ட்டு. அதே மாதிரி நம்ம பேமெண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ நம்மளுக்கு எவ்வளோ வெளியே போயிருக்குன்னா டோட்டலாக 37,700 rupees. ஸோ அப்போ 68,000 37,700 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 30,300 இஸ் கேஷ் இன் ஹேண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் மந்த். ஸோ நீங்கள் கேஷ் புக்கை இப்படி தான் நீங்கள் எழுதணும் அக்கௌண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்கள் கேஷ் புக்கை நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். உங்கள் ட்ரான்சாக்ஷனை வந்து நீங்கள் கேஷ் ரெலவெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரான்சாக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தென் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டு அப்டேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். see you next video. Thank you.